இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாய் கொடுக்கப்பட்ட வசனம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். இந்த வசனத்தை கொண்டு நாம் பார்க்கலாம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஒரு ஓமையை இயேசு சொல்கின்றார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தால் அவன் தேவனுக்கு பயப்படாதவன். ஆனா மனுஷனையும் அவன் ஒருபோதும் மதிக்க மாட்டான். ஆனா அந்த பட்டணத்தில் தான் ஒரு விதவையும் இருந்தாள். அவனிடத்துல போய், எனக்கும் என் எதிராளிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த காரியத்துல எனக்கு நீங்க நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த நியாயாதிபதியின் இடத்துல அந்த ஏழை விதவை கேட்கிறாள். ஆனால் அவன் வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு இந்த காரியத்துல இந்த விதவைக்கு ஒரு நியாயம் செய்யணும் அப்படின்ற ஒரு விருப்பமே அவனுக்கு இல்லை. பின்பு அவன் ஒரு நாள் யோசிக்கிறான், நான் தேவனுக்கு பயப்படாமலும் இருக்கிறேன், எந்த ஒரு மனுஷனையும் நான் மதிக்கவும் இல்லை, இருந்தும் கூட இந்த விதவை எப்போதும் என்ன தொந்தரவு செஞ்சுட்டே இருக்கிறாளே, இவளுக்கு நம்ம நியாயம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவனுக்குள்ள எண்ணம் கிரியை செஞ்சது. தனக்குள்ளே அவன் சொல்லி கொண்டான், எப்படி ஆகிலும் இவளுக்கு ஒரு நியாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அந்த அநீதியில அந்த நியாயாதிபதியை இப்படி ஒரு நினைப்பு கொண்டான். ஆனால் இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவரோடு கூட நம்ம பேசுகின்றவர்களாக நம்ம இருப்போமானால், ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரோடு கூட பேசி ஜெபிக்கிறவர்களாக நாம் இருப்போமானால், ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்பு இருக்குமானால், நாம் வேண்டிக் கொண்ட காரியங்களை கர்த்தர் நிச்சயம் செய்யாமல் இருப்பாரா? ஒரு மனிதன் அல்ல, கர்த்தர் இரவும் பகலும் கூப்பிடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயம் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அநேக நேரங்களில நாம் சோர்ந்து போகிறோம். பதில் வராமல் இருக்கிறது நிமித்தம் தான் நாம் சோர்ந்து போகிறோம் பிரியமானவர்களே. ஆனால் நிச்சயம் ஆண்டவர் அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் பிரகாசமாய் மாற்றுவார், பிரகாசம் அடைய செய்வார். அந்த அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை ஒருபோதும் மதியாத அந்த ஒரு மனிதனே அந்த ஏழை விதவைக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று நினைப்பான். ஆனால் கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாரத்தோடு ஏதாவது ஒரு நியாயத்துக்காக நீங்கள் நிற்பீர்கள், ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் நியாயம் செய்வார். கண்டிப்பாக நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். ஒருவேளை வேலை ஸ்தலங்களிலோ நியாயம் இல்லாமல் உங்கள் மேல குற்றம் சாட்டி கொண்டு ஏதாவது ஒரு மனபாரத்தோடு நீங்கள் நீதிக்காக நிற்கலாம். ஒருவேளை குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், இல்லைன்னா சொத்து பிரச்சனையா இருக்கலாம், ஒருவேளை கோர்ட்டு கேஸ் இப்படியாக பல வருடங்களாக கூட நீங்க குழப்பத்தோடு, எனக்கு ஒரு நீதி கிடைக்கலையே, என் பட்சத்துல யாரும் இல்லையே, அப்படின்ற எனக்கு நீதி செய்வதற்கு யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி கூட நீங்க நினைக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி ஏழை விதவைக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று நினைத்த அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். மனுஷன் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதீங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கின்றார். நீங்கள் மனிதனை நம்பாதிருங்கள், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களுக்கு நீதியும் நியாயத்தையும் கண்டிப்பாக அவர் செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தரிடத்தில் நியாயத்துக்காக கெஞ்சுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார், நிச்சயம் நியாயம் செய்வார், உங்களை சந்தோஷப்படுத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஆமென். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி இயேசப்பா. இந்த நாளிலும் கூட உம்மை நோக்கி யாரெல்லாம் இரவும் பகலும் கூப்பிடுகிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு நீங்க இரக்கம் செய்கிற தேவன் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீங்க நீதி செய்கிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி. அப்பா, உத்தமத்தோடு உண்மையோடு யாரெல்லாம் இரவும் பகலும் கூப்பிடுறாங்களோ அந்த பிள்ளைகளை நீங்க கண்ணோக்கி பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுகிற தேவன், நீதியை செய்கிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோமே. அப்பா, இந்த வேளையிலும் கூட யாரெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்கிறாங்களோ, எந்தெந்த சூழ்நிலைகளில நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, தங்களுடைய நியாயத்துக்காக நீதிக்காக ஆண்டவரே அநேக வருடங்களாக அநேக நாட்களாக ஆண்டவரே அப்பா அலைச்சலோடு சுவாமி கண்ணீரோடு வேதனைகளோடு அலைந்து தெரிகின்றார்களோ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க நியாயம் செய்யணும் ஆண்டவரே. அப்பா, குடும்ப பிரச்சனையோ, ஒருவேளை கணவன் மனைவி பிரச்சனைகளோ, ஆண்டவரே சொத்து பிரச்சனையா இருக்கலாம், ஒருவேளை கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி சுவாமி ஆண்டவரே பலவிதமான நெருக்கங்களோடு ஆண்டவரே நாம் வாழ்வதா நாம் சாவதா, நாம் இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே எந்தெந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவர் அளக்களிக்கப்பட்டு கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிறாங்களோ சுவாமி,
ஆண்டவரே, அந்த பிள்ளைகளெல்லாம் நீங்க கண்ணோக்கி பாருங்க. ஒருவேளை ஆண்டவரே, பணத்தை யாருக்காவது கொடுத்து அவர்கள் ஏமாற்றி போயிருக்கலாம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நிலைகளோடு கூட ஏமாந்து நிற்கிற நிலைகளிலே, ஐயோ எனக்கு நியாயம் இல்லையே என்று சொல்லி, என் பட்சத்தில் யாரும் எனக்கு உதவி செய்ய, நீதி நியாயம் செய்வதற்கு எனக்கு துணை நிற்பதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை கண்ணீர் வடிக்கலாம் சுவாமி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட மக்களை நீங்க கண்ணோக்கி பாருங்க. எந்தெந்த சூழ்நிலைகளிலே சுவாமி இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேலையிலும் கூட எந்தெந்த பிள்ளைகள் ஒருவேளை நான் சொல்லாத ஆண்டவரை காரியங்களையும் கூட ஆண்டவர் எந்த ஒரு நெருக்கத்துக்குள்ளே நியாயத்துக்காக கெஞ்சி நிற்கிறாங்களோ ஆண்டவரே, அந்தந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவர்கள் நெருக்கத்தில் இருந்து அவர்களுக்கு ஒரு நியாயத்தையும் நீதியும் அப்பா நீங்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய கரத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை நீக்கி நீங்க நீதியை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதத்தை செய்யுங்க. இந்த பிள்ளைகளுடைய ஏக்கங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி அவர்கள் சார்பிலே நீங்க செயலாற்றுங்க. இரவும் பகலும் கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயம் நீங்க நீதி செய்கிற தேவன் என்று சொல்லி உம்முடைய வசனம் சொல்லுகிறதே சுவாமி. அப்படியே நீங்க செய்ய போறதற்காக நன்றி. உடைய பிள்ளைகளை நீங்க சந்தோஷப்படுத்த போறதற்காக நன்றி ஏசப்பா. நீங்க ஜீவனுள்ள தேவன் என்பது இந்த பிள்ளைகள் சாட்சியை பகிர்ந்து கொள்ள அப்பா நீங்க கிருபை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.